அனைவரும் வாழ்க. நாளியாவது ஆத்திற்கு போக வேண்டும், ஆத்துக்கு வாங்க என்றெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இதில் ஆத்துக்கு என்ற சொல்லுடைய பொருள் என்ன? தமிழ் மொழி 5000 50,000 ஆண்டுகளாக உயர்ந்து கொண்டே போகின்றது. அதாவது கிடைக்கும் அனைத்து சான்றுகளுமே அதை நோக்கித்தான் செல்கிறது. இந்த வரலாற்று நீண்ட நெடிய பயணத்தில் தமிழ் மொழி வழக்கொழிந்தும் திரிபடைந்தும் இருக்க மிகுதியான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நாம் இயல்பாக பெயர் என்ன என்று கூறுவதை தவிர்த்து விட்டோம் தானே. பேர் என்ன என்று தானே கூறுகிறோம். பெயர் பேர் என்று எப்படி ஆனது? பேயர், இதில் பேரும் யாவும் 2 குறில் எழுத்துக்கள் தானே. அதாவது 2 குறில் எழுத்துக்கள் ஒட்டுக்காக வரும் பொழுது அது பே என்ற எழுத்தாக மருவி விடுகிறது. அதனால்தான் பே இர் என்பது பே இர் என்று ஆகிவிட்டது. அதே போலத்தான் நாம் பேரன் பேத்தி என்று கூறுகிறோம் தானே. பே இர் என்று இருக்கிறது அல்லவா? இதில் பே என்பது 2 குறில் எழுத்துக்கள், அது பே என்ற எழுத்தாக மாறிவிடுகிறது. அடுத்த எடுத்துக்காட்டாக மரத்தை பெயர்த்தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் எப்படி சொல்கிறோம்? மரத்தை பெயர்த்தான் என்றுதான் சொல்கிறோம். பே இர் என்பது இங்கே பே இர் என்று ஆகிவிட்டது. துகள் என்ற சொல் தான் தூள் என்று விட்டது. தூ க என்பது குறில் எழுத்து, அது தூ என்று நெடிலாக மாறிவிட்டது. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டாக மோந்து என்று சொல்லக்கூடாது, அதற்கு பதிலாக முகர்ந்து என்றுதான் சொல்ல வேண்டும். மு க என்ற இந்த குறில் எழுத்து இயல்பாக திரிபடைந்து மோ என்று நெடிலாக மாறிவிட்டது. இதே போல்தான் தோப்பு என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு முந்தைய வடிவமாக தொகுப்பு என்றுதான் இருந்திருக்கும். தொகுப்பாக அதை அடுக்கி வைக்கும் அந்த செடிகளை தொகுப்பு என்று கூற வேண்டும். நாளடைவில் தோ கு என்ற இந்த இரு குறில் தோ என்ற நெழிலாக மாறிவிட்டது. ஆத்து என்ற சொல்லை பற்றி கூற வந்தேன், இதையெல்லாம் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தானே எண்ணுகிறீர்கள். மேலே சொன்ன இந்த விதிகளை இங்கே பொருத்தி பாருங்கள். ஆத்துக்கு என்ற சொல் ஆ இத்து இக்கு ஆத்து என்று வருகிறதா? இந்த விதியை நாம் வைத்து பார்த்தோம் என்றால் அகத்துக்கு என்ற சொல் தான் ஆத்துக்கு என்ற சொல்லாக மறுவிருக்கிறது. இது இரண்டுமே குறில் எழுத்துகள். இது இயல்பாக திரிபடைந்து ஆத்துக்கு என்று மாறிவிட்டது. இன்னும் பின்னுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த அகத்துக்கு என்ற சொல்லுக்கு முன்பாக ஆற்றுக்கு என்ற சொல்லுதான் வரும். தமிழ் முன்னோர்கள் ஆற்றங்கரையில் தான் அவர்களுடைய இருப்பிடமாக வைத்திருந்திருப்பார்கள். அவர்கள் மேம்பட்டு பண்பட்டு ஒரு நிலைக்கும் உயரும் பொழுது ஆற்றங்கரை ஓரத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதைத்தான் அவர்கள் வீடாகவும் தங்கும் இடமாகவும் ஆதியில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆறு ஒரு நிலத்தின் உள்ளே வருகிறது. அதே போல ஆத்துக்கு என்ற, அதாவது வீடுக்கு என்ற சொல்லும் உள்ளே, நாம் அதுக்குள்ளே தங்குகிறோம். இரண்டுக்குமே ஒரு பொருத்தமான பொருள் தான் வருகிறது. ஆற்றுக்கு அகத்துக்கு ஆத்துக்கு என்று மருவி இருக்கிறது. இந்த விடயம் உங்களுக்கு பயனாகவும் கலிநயமாகவும் இருந்தால் என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள், பெறச்செருக செய்து கொள்ளுங்கள், உங்கள் நட்பு வட்டத்திற்கு இதை பகிரவும் செய்யுங்கள். நான் மகிழ்ச்சி அடைவேன். அடுத்து நல்லொரு விடயத்தில் சந்திப்போம். அதுவரை என்ற வரை அல்ல, எங்கும் வரை இறக்கும் வரை தமிழில் பேசுவோம், எழுதுவோம், குறைந்த விழுக்காடு தமிழர் மெய்யியலையும் சேர்த்து படித்துக் கொள்வோம். நன்றி.